சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா ஊறுகாய் தான். பாருங்கள், இந்த சின்னதாக இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். இதுக்கு 2 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெந்தயம் போட்டு, வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இதை நாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பாருங்கள், கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு ஒரு 10-15 பூண்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகா பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், அது நல்ல பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போது அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஃபுல்லாக குமிச்சு போடணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் காஷ்மீரி சில்லி வேணும், கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்க்குறவங்க காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இது நல்ல கலராக இருக்கிறனால அதே போட்டிருக்கேன். பத்தலைன்னா பொடி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா காயப்பொடி போட்டுக்கலாம். காயப்பொடியும் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பொடி லாஸ்ட்டாக போட்டு பரட்டி விடணும். இப்போ பாருங்கள், அதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி போட்டிருக்கேன். ஏன்னா அந்த காய் பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு இருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, கடுகும் வெந்தயம் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் போட்டுக்கலாம். எல்லா பொடியுமே அது பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. எல்லாமே போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம பப்பாளிக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மொரிஞ்சு வந்துருச்சு. தீயை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. புதுசாக செய்கிறவங்க தீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. எனக்கு எப்பவும் செஞ்சு பழக்கம் இருக்கிறனால நான் தீயை ஆஃப் பண்ணல, சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம காய் போட்டுக்கலாம். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிப்பி கேரளா சமையல் பாருங்கள். இப்போது நம்ம இந்த காயெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும். ஒவ்வொரு காய் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா விளைஞ்ச காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது ஊறுகாய் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் மாதிரியே தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா காயிலையும் நல்லா செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும். இல்லைன்னா அது பச்சையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நல்லா பரட்டி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். பாருங்கள், மசாலா எல்லாத்துலேயும் நல்லா சேர்த்து பரட்டி விடலாம். நல்லா பரட்டி விட்டுக்கிறணும். பப்பாளிக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணுக்கு, சுகருக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிள் தான் பப்பாளிக்காய். பழம் கூட நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா மேலே தெளிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நாம் பரட்டி எடுக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்லேயே நாம் உப்பு போட்டு காயில் உப்பு போட்டு பரட்டி வச்சுட்டு தாளித்தாலும் பரவாயில்ல. இல்லை இந்த மாதிரி லாஸ்ட்டில் போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும்.
உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி செய்யுங்க. இல்லை காயில் ஃபஸ்ட்லேயே உப்பு போட்டு பிரட்டி வச்சுட்டு தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன். ஏன்னா இதை நல்லா பிரட்டி விட்டு மூடி வைக்கணும். அப்போ தான் அந்த உப்பு பிடிச்சி மசாலையெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா நாம் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிரட்டி விடணும். எல்லா மசாலாவும் ஒன்று போல் சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அங்கே இடுக்கியில் அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே பறித்து இது செஞ்சது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் மாதிரியே தான் இருக்கும். இது எப்படி புளிப்பு அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். நம்ம எலுமிச்சம்பழம் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் எலுமிச்சம்பழம் வாசனை தான் அடிக்கும். அதனால் நம்ம வினிகர் தான் இது ஊற்றணும். இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். தீ வந்து மீடியமாகவே வச்சுக்கிடணும். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாம் இயற்கையாகவே தான் எல்லாமே. வீட்டிலையே எல்லார் வீட்லேயும் காய்கறியெல்லாம் வீட்டிலையே விதைச்சி செஞ்சு தான் எல்லாம் செய்வாங்க சமையல். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சான்ஸே இல்லை. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.